பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போதுன்னா, போன வீடியோவில் வந்து வேலண்டைன்ஸ் ஈவெண்ட் வரப்போது அந்த ஈவெண்ட் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து வேலண்டைன்ஸ் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன். இதில் என்ன இருக்க போது எனக்கும் தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன். நான் இப்போ கேஃபேல போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹோம் அழுத்தினா கேஃபே வந்துடும். எனக்கும் தெரில கைஸ் என்ன இருக்க போகுதுன்ட்டு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கேஃபேல இருக்கோம். இப்போ செகண்ட் சீல வந்தீங்கன்னா கேஃபேல இருக்கும். இப்போ தேர்ட் சீட்டில் ஃபஸ்ட்டு சீக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிடில் டவுனில் இருக்கும். தேர்ட் சீக்கு போனீங்கன்னா டர்ட்டில் மேன்ஷனில் இருக்கும். வேலண்டைன்ஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு புது ஃப்ரூட் ஒன்று விட்டுருக்காங்க. அது என்னதுன்னு நான் காட்டுறேன். இங்கே தெரியுதுல கைஸ், 518 அந்த ஃப்ரூட் தான் புதுசாக விட்டுருக்காங்க. இப்போ வந்து போன வாட்டி நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கேண்டி கார்ன் யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வாட்டி என்ன இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு ஹார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் ஈவெண்ட்டில் வந்து இவங்க 2 பேர் தான், வேலண்டைன்ஸ் ஷாப்பு அப்புறம் வேலண்டைன்ஸ் கொஸ்கிவர். வேலண்டைன்ஸ் ஷாப்புக்கு போயினா இப்போ இங்கே பாருங்கள், போன வாட்டி வந்து நம்மளுக்கு ஏதாவது ரோல் பண்ணோன்னா நம்மளை வந்து கேண்டி கார்ன் வாங்குவாங்க. இப்போ வந்து அப்படியே மாற்றிட்டு ஹார்ட்ஸில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கலர் பிங்க் கலர் வாங்கும்போது நம்மளுக்கு 1000 கேண்டி கார்ன் வருது. கியூபிட்ஸ் கோட் வாங்கும்போது 750 கேண்டி கார்ன். 2XP 15 மினிட்ஸ் வாங்கும்போது 25 கேண்டி கார்ன் இல்லை ஹார்ட்ஸு அந்த மாதிரி. இப்போது கியூபிட் வேலண்டைன்ஸ் குவெஸ்ட் கிவர் இவன் இதில் போனோன்னா இவன் வந்து நம்மளுக்கு குவெஸ்ட்டு கொடுப்பான். இப்போ வந்து இவனுக்கு வந்து நம்ம வந்து லெவல் 1. இப்போ வந்து 5 எனிமீஸை டிஃபீட் பண்ணோன்னா நம்மளுக்கு 50 ஹார்ட்ஸ் கிடைக்கும். எனிமீஸ்னால் நீங்கள் குவெஸ்ட்டு வாங்கி பண்ணுறீங்களா அவங்க இல்லை, இப்போ பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்க தான் நம்மளுக்கு எனிமீஸ். அந்த 5 பேரை நம்ம அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு 50 கேண்டி கார்ன் கிடைக்கும். இப்போது நம்ம வெளியே போனோன்னா இன்னொருத்தர் இருப்பான். இவன் ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான் கைஸ். இவன் எதுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ இவன் ஏதோ சொல்கிறான், இட்ஸ் டூ லேட், தி லெட்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி சென்ட், ஸ்டார்ட்ஸ் இன் 7 minutes. இப்போ இதை கிளிக் பண்ணால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரியல கைஸ். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு குவெஸ்ட் வாங்கி நம்ம ஹார்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். பக் ஆயிடுச்சு கைஸ், ப்ளீஸ் பண்ணிக்கலாம். செம்ம பக் ஆயிடுச்சு கைஸ். ஐயோ ஆச்சுன்னு தெரியல. இல்லை போட்டாங்க. இப்போ சரியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டு நம்ம லெவலும் ஏற்றலாம். அடிச்சுட்டு கொஞ்சம் ஹார்ட்ஸ் வாங்கி நம்ம ரோல் பண்ணலாங்க. இப்போ போயிட்டுருக்குறோம். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ வந்து ஜாலியாக இருக்குதா இல்லை போரிங்காக இருக்குதா எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னும் நான் ஹாட் அண்ட் கோல்டில் தான் இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் 1099 இருக்குது. காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கைஸ். பிகாஸ் நான் நிறைய வாட்டி ரோல் பண்ணிட்டேன். இந்த ரோலில் தான் இந்த கிராவிட்டியே கிடச்சிது எனக்கு.
இந்த வேலண்டைன்ஸ் ஈவெண்ட்டில் ரோல் பண்ணும்போது ஒன்று ரொமான்டிக் பவுட்டிக்யூன்னு ஒன்று கிடைக்கும். அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ மீலியில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் இப்போது ஒரு நிமிஷம், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையே இதில். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தலையில் ஒரு மாதிரி ஒன்று போட்டு இருப்பேன். அதில் கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ரொமான்டிக் பவுட்டிக்னு சொல்கிறது. இப்போ இந்த குவெஸ்ட் 8 பேர் அடிச்சோன்னா நம்மளுக்கு ஆர்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். எவ்வளோ கிடைக்கும்னு தெரில, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு அடிக்கலாம். அப்புறம் இது, அப்புறம் இப்போ பறக்கலாம். எனக்கு என்னன்னா கிராவிட்டியில் அடிக்க ரொம்ப கஷ்டமாகுது கேஸ். என்ன ஆச்சுன்னா தெரியல, ரொம்ப கஷ்டமாக இப்போதான் 117 மாஸ்டரி. எப்போ 200 மாஸ்டரி வந்து இது எல்லாம் அன்லாக் பண்ணி உங்களுக்கு காட்டணும். அப்புறம் லேபுக்கு போயிட்டு நான் சொன்னல போன வீடியோவில் இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் பவர் இருக்குது. அந்த பவரையும் அன்லாக் பண்ணணும் கைஸ். எத்தனை பேர் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க? பிளிஸார்டுக்கு அப்புறம் லைட்டு சாப்பிட்டேன் கைஸ். லைட்டு சாப்பிட்டு அப்புறம் கிராவிட்டி கட்சிது. கிராவிட்டி நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன். இப்போ கூட ஒன்றும் நல்லா தான் இருக்குது. கொண்டுறது சாவச்சிட்டாங்க சார். எதுக்குதான் கிராவிட்டி சாப்பிட்டேன். பிவிபிக்கு நல்லா இருக்குது கைஸ். இப்போதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சில பேர் அடித்தேன். பிவிபிக்கு நல்லா இருக்குது. ஆனால் இவனை அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பூஸ்ட்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன்னா அதனால தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இருறா பையா வரேன். இந்த சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப இரிட்டேட் ஆகுது. போனா எங்கேயோ பறந்துட்டாங்க. யாரா அந்த பையன்? ஏய், அடுத்த வீடியோவில் வேற ஏதாவது கேம் போடுறேன் பாருங்க. இப்போ சாவ போகிறேன். நல்ல ஒரு டேமேஜ் தான் தருது. பட் இந்த ரெண்டுமே அன்லாக் பண்ணால் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப ஆசையாகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் நிறைய வீடியோ போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும். இப்போ போய் ஹேஷ்டாக் சொல்லியிருக்காங்க. ஏய் பக்கா எடுத்து கைஸ். அதுக்கு லைட் ஃப்ரூட்டும் நல்ல ஃப்ரூட் தான். பட் அதை அவேக்கன் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். அவேக்கன் பண்ண யாரும் இல்லை. இதுதான் கைஸ் நான் கிராவிட்டி சாப்பிட்டேன். கிராவிட்டியும் நல்லா தான் கைஸ் இருக்குது. அடிவாங்க. இப்போதான் 4வது பேரே அடிக்கிறேன். அப்படிதான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வளர்வோம் கைஸ். கிடைக்குதுன்னு பார்த்தா புத்தா கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். புத்தா கிடைக்கணுன்ட்டு பார்த்தா புத்தாவே கிடைக்க மாட்டேங்குது. இதை ஃபுல் பண்ணிடலாம்.
ஃபுல் பண்ணிட்டோம் கைஸ். ஷாப்புக்கு போயிட்டு இப்போ ஏடி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்குதுல இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போது ஏடியை இன்னும் புதுசாக மாற்றிட்டாங்க. இருங்க ப்ரிவ்யூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏடி ஃபைனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலாக இருக்குல்ல. இது மட்டும் நம்மளுக்கு கச்சுதுன்னா வேறு லெவல் தான் கைஸ். இது அவ்வளோவா நல்லா இல்லை. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது.